நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். உங்களுடைய பேச்சாலேயே அனைவருடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வையும் உங்க ராசியில இருக்கு. அதனால பொருளாதார நிலைங்கிறது ஓரளவு திருப்தி தரும். உங்களுக்கு புதிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு அப்படிங்கறதால இனிமேல் உடல் ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இல்லத்துல சுபகாரியங்கள்லாம் படிப்படியா நடக்கும். இனிமேல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டுல சூரியன், சுக்கிரன், சனி பகவானும் கூடி இருக்கிறாங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வரப்போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சாலே உங்களுக்கு ஆடம்பரமான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவாங்க. இல்லத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்கள்லாம் ஆபரணத்தில் அதிகம் விரும்புவாங்க. நீண்ட நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் உங்கள் கைக்கு சேரும் இந்த தை மாதம். இந்த மாதம் கோதுமை மாவுல நெய், சர்க்கரை சேர்த்து உணவுப் பொருளை நீங்க தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி அதிக நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் யோகம்லாம் வரப்போகுது இந்த தை மாதத்துல. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் பயணம் செய்யறதால வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், அல்லது இடமாவது வாங்கலாம். இல்லை வீடு கட்டணும், வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிக்கணும், அதுக்கு முயற்சி செய்யலாம். ஏதாவது ஒன்று வீடுக்கு சம்பந்தமான முயற்சிகளில் இந்த மாதத்தில் ஈடுபடுவீங்க. செவ்வாய் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சகோதரர்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அவர்களால் உங்களுக்கு ஒரு சில மன சஞ்சலங்கள்லாம் வரும். 22ஆம் தேதிக்கு பின்னர் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. அடிக்கடி வெளியூர்லாம் சென்று வரும் சூழ்நிலை வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தின் மூலம் பண வருமானம் இரட்டிப்பு மடங்கா கிடைக்கிறதுக்கு அடுத்தவர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்த்துக்கணும். நீங்க உங்களுடைய கண்காணிப்பை நீங்க தொழில் வியாபாரத்துல செலுத்தணும். வங்கி சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை உங்க ராசியில பதியுது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமா இருக்கிறாரு குரு பகவான். அவரோட பார்வை உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும்.
தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு சில குறுக்கீடுகள்லாம் வரும். அதே மாதிரி கணக்கு வழக்குகளையெல்லாம் நீங்க சரியா வச்சுக்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் உற்றார் உறவினர்களோட மனஸ்தாபங்கள்லாம் மாறும். இனிமேல் பொருளாதாரத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடி நிலையும் இந்த மாதத்துல மாறும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. சுக்கிரன் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. சொத்துக்களால ஆதாயம் கிடைக்க போகுது. அதே மாதிரி பாக பிரிவினை செய்துக்கலாம். இந்த மாதத்துல நீண்ட நாளா நீதிமன்றத்துல வழக்குகளை இருந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த மாதத்துல கைக்கு கிடைக்கும் நேரம். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க. தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வருவது யோகமான அமைப்பு. வெற்றிகள் ஸ்தானத்திலையும் உங்க ராசிநாதனாவும் சுக்கிரன் இருக்கிறதால உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க அடுத்தடி எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு தயாரா இருங்க. சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த மன சஞ்சலங்கள் எல்லாமே மறையும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. என்னுடைய கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறதுலயே இருப்பீங்க. நீங்க தேர்ந்தெடுத்த கலை எதுவா இருந்தாலும் அதுல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. துலாம் ராசிக்காரர்கள்லாம் தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. அவர் 9க்கும் 12க்கும் அதிபதி. சுகஸ்தானத்துல புதன் வரும் நேரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய செய்திகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமான நபர்களால உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். தொழில புதிய நண்பர்கள்லாம் இணைஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர வைப்பாங்க. இதுவரைக்கும் தொழில பணியாளர்களால உங்களுக்கு தொல்லைகள் இருந்துகிட்டே வந்திருக்கும். அந்த பணியாளர்கள்லாம் நீக்கிட்டு புதிய பணியாளர்களை சேர்த்துக்கிறது நல்லது. தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடுங்கிறதால மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடுன்னே சொல்லலாம். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது உங்களுக்கு குடும்பத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கு கடுமையா நீங்க பாடுபடுவீங்க. உதிரி வருமானங்களால உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க பூர்த்தி செய்துக்கலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதன் மூலமா உங்களுக்கு கையிருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அயல்நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள்லாம் வரும். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி விலகியதால உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும். சிறிய முதலீடுகள் செய்து பெரிய வெற்றியை குவிக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் உங்களுக்கு சேரும். அதனால ஆன்மீக பயணங்கள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீகத்துல நாட்டமும் உண்டாகும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழுதடைந்த கோவில்களை புனரமைப்பு பணிக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கடுமையா நீங்க பாடுபடுவீங்க. அவர்களோட கனவுகளை நனவாக்குறதுக்கு நீங்க கடுமையா உழைப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள்லாம் உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல்கள்லாம் சேரும். வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தும் சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கலைஞர்கள்லாம் உங்களுடைய வெற்றி பாதையில அடியெடுத்து வைக்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த தை மாதத்துல கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். சிறிய வாய்ப்பா இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது மிக மிக நல்லது. மாணவர்கள்லாம் போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுற அளவுக்கு பெண்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒற்றுமையா இருப்பீங்க. இந்த மாதத்துல குழந்தைகளால ஒரு சில பிரச்சனைகளும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களெல்லாம் அனுசரித்து போறதும் நல்லது. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்துல துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தீரும். உங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது மற்ற கோவில்களுக்கோ நேர்த்திக்கடன் இருந்துச்சுன்னா அந்த நேர்த்திக்கடனை முழுமையா செலுத்தி முடிங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் சிறப்பாகவே இருக்கும்.